தருவானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய ஹிஜ்ரி வருடம் 1448 ஆண்டு. இந்த ஆண்டின் தலைப்பாக மறுமையின் வெற்றியே உண்மை வெற்றி என்ற தலைப்பிலே வியாழக்கிழமையும் அதே போன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய வகுப்புக்கு பின்னாலும் இந்த தலைப்பை ஒற்றிய விடயங்கள் தான் இன்ஷா அல்லாஹ் அமையப்பெறும் என்பதை நினைவூட்டிக் கொண்டு, வியாழன் நடைபெறக்கூடிய வகுப்பிலே 3 பகுதிகளாக நடைபெறும். அதில் முதலாவது மறுமை பற்றிய அல் குர்ஆன் வசனங்களுக்கான விளக்கம். இரண்டாவதாக வெற்றியின் வழி ஏகத்துவம். மூன்றாவது பகுதியாக அன்றாட வாழ்வில் நமக்கு தேவையான சில விடயங்களை தொகுத்து அதனை நடைமுறையிலே பயிற்சி பெறுவதற்கான ஒரு பயிற்சி வகுப்பு நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். ஹிஜ்ரி வருடம் 1447 ஆண்டின் தலைப்பாக இருந்தது என்ன? மாணவியும் மாரிசுல் ஈமான். மாணவியும் மாரிசுல் ஈமான் என்ற அந்த தலைப்பிலே பல விடயங்களை நாம் பார்த்தோம். அவைகளை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, இந்த வருடத்துக்கான தலைப்பு என்ன? மறுமையின் வெற்றியே உண்மை வெற்றி. எப்படி? மறுமையின் வெற்றியே உண்மை வெற்றி. வல் ஆகிரத்து கைருன் வ அபகா. வல் ஆகிரத்து கைருன் வ அபகா. அதுல முதலாவது பகுதிதான் இப்ப நாம் பேசினோம். அல் குர்ஆன், அதாவது மறுமை பற்றி அல் குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடராக ஷேக் சொன்னது மாதிரி ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு தலைப்புகளில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பு நடைபெறும் என்பதை நினைவிட்டுக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை இந்த வருடத்துக்கு பயனுள்ளதாகவும் மிகவும் பிரயோஜனமானதாகவும் ஆக்கி தருவதற்கு வல்லவன் அல்லாஹ்வே போதுமானவன். அவனிடத்தில் பரம் சாட்டுவோம், அவனிடத்திலே பொறுப்பு சாட்டுவோம். அனைத்தையும் அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கி தந்தருள்வானார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, வல் ஆகிரத்து கைருன் வ அபகா, மறுமையின் வெற்றியே உண்மை வெற்றி என்ற அந்த தலைப்பிலே இரண்டாவது பகுதியாக நடைபெறக்கூடிய பாடம் வெற்றியின் வழி ஏகத்துவம். வெற்றியின் வழி ஏகத்துவம் என்ற அந்த தலைப்பிலே குறிப்பிட்ட நேரத்திலே சில விடயங்களை உங்களுக்கு எடுத்துரைப்பதற்கு அல்லாஹ் உதவியை நாடியவனாய் விளைகிறேன். ஏகத்துவம் என்றால் என்ன? என்ன சொல்லுங்க. ஒரே கொள்கை. அப்படியா? ஓரிரை கொள்கை. ஓரிரை கொள்கை. வேற? ஓகே. வேற? அல்லாஹ் மட்டும் பண்ணுங்க. வேற? அதாவது இந்த வெற்றியின் வழி அந்த ஏகத்துவம் என்பது புரியப்பட்டு விட்டால் மனித வாழ்வில் அவன் எத்துறையில் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பான். ஏற்கனவே கூடிய வகுப்பிலும் அதனுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அமர்ந்து. எனவே இந்த ஏகத்துவம், தௌஹீத், ஒருமைத்துவம் இவைகள் புரியப்படுகின்ற போதும் இன்ஷா அல்லாஹ் அதுதான் வெற்றிக்காக நம்மை அழைத்து செல்லும். இது விளங்கப்படாமல் இது தூரப்படுத்தப்படுமாக இருந்தால் வெற்றி என்பது சாத்தியப்பாடு கிடையாது. வெற்றி என்பது கிடையாது. ஏனென்றால் உலகத்திலே எதை எடுத்துக்கொண்டாலும் அதை பரம் சாட்டக்கூடிய ஒரே ஒரு விடயம், இதனை உருவாக்கியவன், இதனை நிர்வாகிக்கக்கூடியவன், இதற்கு வல்லமை மிக்கவன், இதற்கு சொந்தக்காரன், எல்லா வார்த்தைகளை சொன்னாலும் ஒன்று பதில் வருமா? 2 வரும். ஒன்றுதான் வரும். எனவே இந்த ஏகத்துவம் என்பதுதான் நமது வெற்றிக்கான வழி. எனவே அந்த தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபு தௌஹீத் என்ற இந்த புத்தகம் இந்த வருடத்திற்கு
ஒரு பாடத்திட்டமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வகுப்புகளிலும் நேர காலத்தை கருதி ஒவ்வொரு தலைப்புகளிலே விடயங்கள் கூறப்படும். முதலாவதாக இந்த கிதாபு தௌஹீத், அதாவது கிதாப் என்பது ஒரு புத்தகம், தௌஹீத் என்றால் ஏகத்துவம். எனவே இந்த புத்தகத்துக்கு அவர் அப்படித்தான் பேர் வச்சிருக்கிறார். புத்தகத்துக்கு என்ன வச்சிருக்கிறாரு? கிதாபு தௌஹீத் என்ற பெயர் தான் வச்சிருக்கிறார். அதாவது ஏகத்துவம் சம்பந்தமான ஒரு புத்தகம் அல்லது ஏகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் ஆரம்பமாக அந்த முன்னுரை ஒன்று கூறப்படவில்லை. சில வேளை இது ஏகத்துவத்தை பற்றித்தான் பேசக்கூடிய புத்தகம் என்பதால் கூறாமல் இருந்திருக்கலாம், அல்லது எழுத்துக்களில் விடுபட்டிருக்கலாம். இந்த கிதாபு தௌஹீத் என்ற இந்த புத்தகத்திற்கு சொந்தக்காரர் யார் என்றால் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்ற அறிஞருடைய இந்த புத்தகம். இதற்கு பல விளக்கங்கள் கூறப்படுகிறது. அதில் உதாரணமாக முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல் கவுலுல் முஃபீத் என்ற, அதாவது பயனுள்ள வார்த்தை என்ற தலைப்பிலே அவர் இதற்கு விளக்கங்கள் கூறுகிறார். இன்னும் ஒரு புத்தகம் இருக்கிறது, ஃபத்ஹுல் மஜீத் என்ற ஒரு விளக்க உரை. இன்னும் ஒரு விளக்க உரை அல் கவுல் சதீத், அதாவது இந்த கிதாபு தௌஹீதுக்கு பல விளக்கங்கள். இன்ஷா அல்லாஹ் நமது பாடத்திலே இந்த புத்தகத்தை மையப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நமது வகுப்புகள் நடைபெறும் என்பதை நினைவூட்டிக் கொள்கிறேன். எனவே இந்த கிதாப் என்பது எழுதப்பட்ட அல்லது பேனைகளால் எழுதப்பட்ட விடயங்கள் என்று சொல்லலாம், அல்லது சில வார்த்தைகளை ஒன்றிணைத்த புத்தகங்கள் என்று சொல்லலாம். இது கிதாப் என்ற அந்த வார்த்தைக்கான ஒரு சுருக்கமான வரைவிலக்கணமாக கொள்ளலாம். அத்தௌஹீத் என்பது ஒரு விடயத்தை ஒருமைப்படுத்துவது. பல விடயங்கள் இருந்தால் அதை ஒன்றாக்குவது, ஒருமைப்படுத்துவது என்று அரபு மொழிவாக்கிட வியாக்கியானம் சொல்லலாம். ஆனால் அதனுடைய விரிவான விளக்கத்தை பரிபாசையிலே பார்ப்போமானால், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான தனித்துவமான படைத்து பரிபாலித்தல், வணங்கப்படுதல், அழகிய திருநாமங்கள், அழகிய பண்புகள், இந்த 3 விடயங்களிலும் அல்லாஹை ஒருமைப்படுத்துவதை நேரடியாக சுருக்கமான விளக்கமாக கொள்ளலாம். தௌஹீத் என்றால் படைத்து பரிபாலித்தலில் தனித்துவமிக்கவன், வணங்கப்படுவதில் தனித்துவமிக்கவன், அழகான திருநாமங்கள், அழகிய பண்புகளில் தனித்துவமிக்கவன். இந்த 3 விடயங்களும் அவனை ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தௌஹீத் என்பதுடைய விளக்கமாக இருக்கிறது. எனவே சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தௌஹீத் என்பது 3 பகுதி. எத்தனை பகுதி? 3 பகுதி. தௌஹீத் அல் ருபூபிய்யா, சொல்லுங்க. தௌஹீத் அல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். ஏன்னா இந்த ஆரம்ப வகுப்புல கட்டாயமாக அடிமனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் வரக்கூடிய எல்லா விடயங்களும் என்ன செய்ய வரும்? இதை ஒட்டியதாகத்தான் வரப்போகிறது. எனவே இந்த தௌஹீதுல் ருபூபிய்யா என்பது, அதாவது படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்யக்கூடியவனில் தனித்துவமானவன் அல்லாஹ். தௌஹீதுல் உலூஹிய்யா என்பது வணக்கங்கள் நிறைவேற்றப்படுவதில் தனித்துவமானவன் அல்லாஹ். தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்பது போது அழகிய திருநாமங்கள், அழகிய பண்புகள் என்னும் போது அதில் தனித்துவமானவன் ஏகத்துவன் அல்லாஹ். இந்த 3 பகுதிகளும் தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களில் எல்லா விடயங்களும் சம்பந்தப்பட போகிறது. எனவே இது சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீதுர் ருபூபிய்யா என்றால் இன்னும் விளக்கமாக நமது மனதில் பதியக்கூடிய விடயத்தில் சொல்வதானால், அல்லாஹ்வுடைய செயல்களை அவனுக்கே உரியது என்று ஒருமைப்படுத்துதல். அல்லாஹ்வுடைய செயல்களை அவனுக்கே உரியது, அவனுக்கு மாத்திரமே உரியது என்று ஒருமைப்படுத்துதல். இரண்டாவது தௌஹீதுல் உலூஹிய்யா என்றால் அடியார்களுடைய செயல்கள் மூலம் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதை உறுதிப்படுத்துவது. மூன்றாவது அல் குர்ஆன், அல் ஹதீஸ் மூலமாக
சொல்லப்படக்கூடிய அல்லாஹுக்குரிய திருநாமங்கள், அல்லாஹுக்குரிய பண்புகளை அந்த விடயங்கள் ஒருமைப்படுத்துதல். முதலாவது அடியார்களுடன் அல்லாஹுடைய செயல்கள் மூலம் அல்லாஹை ஒருமைப்படுத்துதல் என்றால் படைத்தல், பரிபாலித்தல், நிர்வாகித்தல், இது யார் தனித்துவமானவன்? அல்லாஹ். இவைகளில் யாரையும் நாம் இணை வைத்து விடக்கூடாது, அல்லது நண்பர்களாக ஆக்கி வைத்து விடக்கூடாது. இது கிளியரா? அல்லாஹுடைய செயல்களில் அல்லாஹை ஒருமைப்படுத்துதல். படைப்பவன் அல்லாஹ் மாத்திரம், முழுமையாக நிர்வாகம் செய்யக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம், திட்டமிடக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம் என்பதை அவனுக்குரிய செயல் மூலமா அவனை ஒருமைப்படுத்துதல். அடியார்களுடைய செயல் மூலமாக ஒருமைப்படுத்துதல் என்றால் அடியார்கள் வணக்கங்கள் செய்கின்ற போது, வணக்கம் என்பது அடியார்கள் மூலமாக நிகழக்கூடிய ஒரு செயல். இந்த செயலை யாருக்கு செய்ய வேண்டும்? அல்லாஹுக்கு மாத்திரம். தொழுவதானாலும், பிரார்த்திப்பதானாலும், அறுத்து பலியிடுவதானாலும், இந்த மனிதர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த வணக்கங்கள் என்ற செயல்கள் மூலம் அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும். மூன்றாவது, இந்த அழகிய திருநாமங்கள், பண்புகள். இப்ப அல்லாஹ்வுக்குரிய பெயர்களை நாம் எங்கே பார்க்க வேண்டும்? ஒன்று குர்ஆன் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது ஹதீஸ் சொல்லி இருக்க வேண்டும். நாம அல்லாஹ்வுக்கு பெயர் வைக்கிறோமா? சொல்லலுமா? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அழகான பெயர்களை தேடுவோம், அப்படியா இல்லையா? ஆனா அல்லாஹ்வுக்குரிய அழகிய பெயர்கள், அவனுடைய பண்புகள் என்பது குர்ஆன் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது நபி அவர்கள் நமக்கு சொல்லி இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் அவனுக்குரிய பெயர்களை சொல்லிவிட்டால் நேரடியாக அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்று சொல்லிவிடுவோம், அல்லது ஹதீஸிலே வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வோம். அதே போன்றுதான் பண்புகள். எனவே இந்த மூன்று விடயங்களை நாம் அடிமனதிலே ஆழமாக படித்துக் கொள்ள வேண்டும். தௌஹீதுர் ருபூபிய்யா, படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்பதை நாம் ஓர்மைப்படுத்துவது. தௌஹீதுல் உலூஹிய்யா, வணக்கம் செலுத்தப்படுவதற்கு தகுதியானவன் அவன் மாத்திரம் என்பதனூடாக அவனை ஒருமைப்படுத்துதல். அல்லாஹ்வுக்குரிய அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அழகிய பண்புகள் இருக்கின்றது என்பதிலே நாம் ஒருமைப்படுத்த வேண்டும். சில வேளை அல்லாஹ்வுடைய பெயர் இன்னும் ஒருவருக்கு பொருந்தும், இரண்டும் சமன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் வந்துவிட முடியாது. அல்லாஹ்வுக்குரிய தனித்துவமான பெயர் அவனுக்கு மாத்திரம், அல்லாஹ்வுக்குரிய தனித்துவமான பண்புகள் அவனுக்கு மாத்திரம். இவைகளை ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த மூன்று விடயங்களையும் சூரா அல் மரியம், சூரா மரியமிலே 65வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, வானங்கள் பூமியுடைய அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவைகளுடைய ரப், ஃபஅபுதுஹு, அவனை வணங்குங்கள், வஸ்தபிர் லிஇபாதத்திஹி, வஸ்தபிர் லிஇபாதத்திஹி, அவனை வணங்குகின்ற போது வருகின்ற துன்பங்கள், இன்னல்கள் அல்லது சிரமங்களுக்கான அல்லாஹ்வுக்கான பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுமை தாருங்கள். ஹல் தஅலமு லஹு ஸமிய்யா, அல்லாஹ்வுக்குரிய பெயர்கள் அல்லது அவனுடைய மாட்சிமைகள், மகிமைகளை நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். எனவே இதிலே ருபூபிய்யாவுக்கும் வானம் பூமி இடைப்பட்டவைகளுக்கான ரப், ஃபஅபுதுஹு, அவனை வணங்குங்கள் என்பது உலூஹிய்யா, வணக்கம். அடுத்தது ஹல் தஅலமு லஹு ஸமிய்யா, அல்லாஹ்வுக்கு சில பெயர்கள் தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். எனவே இது மூன்றுக்குமான ஆதாரமாக இதை கொள்ளலாம். இந்த முதலாவது பகுதியான தௌஹீது ருபூபிய்யா என்பது படைத்து அரசாட்சி செய்வது, திட்டமிடுதல், இந்த மூன்று விடயங்களும் யாரு சொந்தக்காரன்? அல்லாஹ் மாத்திரம். இந்த விடயங்களை பார்க்கின்ற போது ஒரு மனிதன் படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஈமான் கொள்ள வேண்டும். படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஈமான் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே சூரா அல் அராஃப் 54வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், அலா லஹுல் ഖൽഖு வல் அம்ரு, அதாவது படைப்பும் ஆட்சி அதிகாரமும் அவனுக்கல்லவா, அவனுக்குத்தானே ஆட்சி அதிகாரமும் படைத்து பரிபாலித்தலும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. இந்த அரபு வாக்கியத்திலே ஒரு முக்கியமான ஒரு விடயம், உதாரணமா தமிழ் மொழியிலே எழுவாய், அடுத்தது என்ன? பயனிலை. எது முதலாவது வரணும்? எழுவாய், அதுக்கு பிறகு பயனிலை வரும். இங்க வந்து பயனிலை முற்படுத்தி அல் குர்ஆன் கூறுகின்ற போது அதிலே ஒன்றை குறிப்பிட்டு கூறுகிறது. அதாவது
மட்டீடு செய்கிறது, வரையறை செய்கிறது. அதாவது படைத்தல் என்பது அவனுக்கு மட்டும்தான், அரசாட்சி என்பது அவனுக்கு மட்டும்தான் என்று ஒரு ஒரு வட்டத்தை வட்டமிடுகிறது. எனவே எல்லை தாண்ட முடியாது. இந்த அரபு வார்த்தையில பயனிலை உட்படுத்தி வருகின்ற போது இவ்வாறான ஒரு விடயத்தை அரபு மொழியிலே நாம் காணலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைப்பதற்கு வல்லமை மிக்கவன், அரசாட்சிக்கு சொந்தக்காரன் அவன்தான். மேலும் சூரா அல் ஃபாத்திர் 3வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் யாரும் இருக்கிறார்களா? யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியிலிருந்து அல்லாஹ் அவன் உணவளிக்கிறான். இப்பேற்பட்ட அல்லாஹ் படைப்பாளன் அவனை தவிர வேறு யாரும் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்கிறான், ஒரு கேள்விக்குறி. இதிலும் அல்லாஹ் தஆலா ஒரு தனித்துவம் வருகிறான். இவ்வாறு கேட்கின்ற போது ஒரு சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய முறையிலே ஒரு குர்ஆன் வசனங்கள் அமைகிறது. அதாவது வானம் பூமியிலிருந்து உணவளிக்கக்கூடியவன் படைப்பாளர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கிறார்களா? அதுக்கு பதில் யாரும் சொல்லணுமா? அந்த கேள்வியே ஒரு சவால். அதனை முறியடிப்பதற்கு யாருக்கும் முடியாது. இது குர்ஆனுடைய வழிமுறைகளில் ஒரு முறையாக இருக்கிறது. எனவே அதிலும் உணவளிக்கக்கூடியவன் படைப்பாளன் அல்லாஹ் என்பதை கூறுகிறது. இந்த படைத்தலில் அல்லாஹ் தனித்துவமானவன் என்பதிலே உதாரணமாக சூரா அல் முஃமினூன் 14வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அதாவது படைப்பாளர்களில் அல்லாஹ் மிக அழகான படைப்பாளன் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த வசனத்தினூடாக சில வேளை படைப்பாளர்களில் அழகானவன் எனும் போதும் அப்ப இன்னும் படைப்பாளர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த ஏனைய விடயங்களை உருவாக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வரையறை இருக்கிறது, எல்லை தாண்ட முடியாது. அல்லாஹ்வுடைய வல்லமைக்கும் படைப்பாற்றலுக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் எல்லை என்பது கிடையாது. அவன்தான் அதில் தனித்துவமானவன் என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ்வை போன்று எனக்கும் படைக்க முடியும் என்று ஒருவன் வாதிடுவானாக இருந்தால் அங்கே ஏகத்துவத்திலிருந்து அவன் என்ன செய்யப்படுகிறான்? தூரமாக்கப்படுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு மனிதன் ஒன்றை உருவாக்குகின்றான் என்றால் அவனுடைய உருவாக்குதல் என்பது ஒரு அற்பமான விடயமாக இருக்கும். இல்லாத ஒன்றை உருவாக்குவதான் அமைய மாட்டாது, அல்லது உள்ள ஒன்றை அவன் விரிவுபடுத்தியோ அல்லது மெருகூட்டியோ அல்லது அழகுபடுத்தியதாக இருக்கும். ஆனால் எவ்வாறு அந்த மனிதன் ஒரு விடயத்தை உருவாக்கினாலும் இல்லாத ஒன்றை அவன் உருவாக்குவதற்கு சக்தி பெற மாட்டான். உள்ள ஒன்றை உதாரணப்படுத்தித்தான் உருவாக்குவான். இருந்தாலும் அது ஒரு அற்பமானதான் இருக்கு. எனவே இந்த படைத்தலில் அல்லாஹ் தஆலா தனித்துவமானவன் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. எனவே படைப்பாற்றலில் அல்லாஹ் தனித்துவமானவன் என்பதை நாம் நிறுவ வேண்டும். இரண்டாவதாக அரசாட்சியில் தனித்துவமானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அது முழுமையான அரசாட்சி, முழுமையான அதிகாரம் அல்லாஹுக்கு மாத்திரமே உரியது என்பதை நாம் பரம் சாற்ற வேண்டும். எனவே இவ்வாறு ஒரு மனிதன் படைப்பாளர்கள் யாரும் இதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று ஈமான் கொள்ள வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், அதாவது வானங்கள் பூமிக்குரிய அரசாட்சி அல்லாஹ்வுக்கு உரியது என்று சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் கூறுகிறார். இன்னும் ஒரு வசனத்திலே சூரத்துல் முஃமினூன் 88வது வசனத்திலே குல் மன் பியதிஹி மலகூத்து குல்லி ஷை, அதாவது அனைத்து விடயங்களுடைய அரசாட்சி யார் எவன் கைவசம் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று அல் குர்ஆன் கேட்கிறது. எனவே இவ்வாறு பல வசனங்கள் இந்த அரசாட்சி என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை என்பதை நிறுவக்கூடிய ஏராளமான குர்ஆன் வசனங்களை நாம் பார்க்கணும். எனவே இந்த அரசாட்சியை அல்லாஹ்வுக்கு நாம் தனித்துவமாக பரம் சாட்ட வேண்டும். அல்லாஹ்வை போன்ற நிர்வாகம் செய்யக்கூடியவன், ஆட்சி செய்யக்கூடியவன் இன்னும் ஒருவன் இருக்கிறான் என்று யாராவது கூறுவார்களாக இருந்தால் அங்கே ஏகத்துவம் என்பது தவிடு பொடியாக்கப்படுகிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதன் அவன் உழைத்த பொருட்களை அவன் நெருப்பில் இட்டு கொளுத்துகிறான் அல்லது கால்நடைகளை வேதனை செய்கிறான் என்று சொன்னால் அது அனுமதியா?
அவன் உழைத்த பொருளாதாரத்தை தீயிட்டு கொளுத்துவது, அவருடைய கால்நடைகளை தேவையற்ற முறையிலே அநியாயம் செய்வது அனுமதியா? ஆனால் அல்லாஹுக்கும் அவ்வாறான வரைமுறைகள் இருக்கிறதா? அல்லாஹ் அவன் நாடியவைகளை செய்யக்கூடியவன். அனைத்து அரசாட்சியும் அவனிடத்தில் இருக்கிறது. தேவைப்படும் போது தேவையானதை செய்வான். எப்போது வேதனை கொடுக்கப்பட வேண்டும், எவ்வாறு இன்பம் கொடுக்கப்பட வேண்டும், எதற்காக கொடுக்கப்பட வேண்டும் என்ற முழுமையான விளக்கமும் அறிவும் ஆற்றலும் உள்ளவன் அல்லாஹ்வாக இருக்கிறது. எனவே இந்த அரசாட்சி என்பது அல்லாஹுக்கு மாத்திரமே உரியது என்பதை நிறுவ வேண்டும். மூன்றாவது பகுதி, அதாவது திட்டமிடல். உதாரணமா ஒன்றை நிர்வாகம் செய்வதற்கு திட்டமிடுதல் என்பது அல்லாஹுக்கு மாத்திரமே நிறுவ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வரக்கூடிய வகுப்பிலே இதனுடைய அந்த முன்னுரையின் சில விளக்கங்களை கூறிவிட்டு ஒவ்வொரு பாடங்களாக பார்ப்போம். எனவே தௌஹீத் என்பது எத்தனை பகுதி? 3 பகுதி. முதலாவது தௌஹீத் அர்-ருபூபிய்யா, இரண்டாவது தௌஹீத் அல்-உலூஹிய்யா, மூன்றாவது தௌஹீத் அல்-அஸ்மா வ சிஃபாத். தமிழ்ல சொல்றதா இருந்தா படைத்து பரிபாலித்தலில் தனித்துவமானவன், வணங்கப்படுவதில் தனித்துவமானவன், அழகிய திருநாமங்கள் அழகிய பண்புகளில் தனித்துவமானவன். இதற்கு உதாரணம் சொன்னோம் இல்லையா? உதாரணமான படைத்து பரிபாலித்தல் தனித்துவமானவன் என்பதை நம்ம சும்மா இலக்கு நடையில புரிந்து கொள்ளணும். எப்படி? அல்லாஹுடைய செயல்களை அவனுக்குரியதா உண்மைப்படுத்துறது. படைத்தலாம் அல்லாஹுக்குரியது. இது யாரு செயல்? நிர்வாகம் செய்வது யாருடைய செயல்? அப்ப அல்லாஹுடைய செயல் மூலமா ஒருமைப்படுத்துவது. இரண்டாவதுக்கு சொன்ன தௌஹீத் உலூஹிய்யாவுக்கு அடியார்களுடைய செயல் மூலமா ஒருமைப்படுத்தல். அப்படின்னா என்ன? இதெல்லாம் வணக்கங்கள், தொழுகையா இருக்கலாம், துஆவா இருக்கலாம், இது அடியார்கள் செய்யக்கூடிய வணக்கம் தானே, இதுவும் ஒருமைப்படுத்தும். மூணாவது அழகிய திருநாமங்கள் அழகிய பண்புகள். இது யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லியிருக்கணும் அல்லது அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கணும். சொன்னா அப்படியே நாம நம்பிடுவோம். அது இல்லாம இது நல்ல பேரு, டிசைன் பேர், அதெல்லாம் பார்க்கணும். நம்ம குழந்தைகளுக்கு பேர் தேடும் போது என்ன செய்வோம்? நல்ல சொல்றதுக்கு டிசைனா அப்படின்னு தேடி கொண்டு போவோம். அப்படித்தானே? நீங்க வச்சா அதுதான் உங்களோட பிள்ளைக்கு பேரு. நாளைக்கு அந்த பேரை கொண்டுதான் அழைக்கப்படும். இன்னாருடைய மகன் இன்னார். அப்படித்தானே? ரைட். அப்ப அழகான பேர் தெரிவு செஞ்சுக்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் என்பதும் அழகிய பண்புகள் என்பதும் அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொல்லி இருக்க வேண்டும். எனவே இந்த இறுதி இலக்கு, இறுதி வெற்றிக்காக இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தை முழுமையாக முறையாக புரிந்து அந்த முறையிலே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி வெற்றி அடையக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து வைப்பானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு ஆரம்பம் லேட்டா இருக்குது. உங்களோட சின்ன டிஸ்கஷன். நம்ம வகுப்பு எத்தனை மணிக்கு தொடங்கும், எத்தனை மணிக்கு முடிப்போம்ங்கிறது டைம் வந்து போடும். ஏன்னா யாரு வந்தாலும் மராட்டியும் ஒரு ஒருங்கமைப்பு செஞ்சுக்கணும். நல்லதானே? எத்தனை மணிக்கு தொடங்கும்? பிஸ்மில்லா. 9:15 தொழுக முடியுமா? அப்ப இஷா தொழுகைக்கெல்லாம் நீங்க வர ட்ரை பண்ணுவாங்க. இஷா தொழுகை இந்த பள்ளிக்கு வந்துட்டு அப்படின்னா அப்படிங்க வந்துடும். சரியா? ரைட். மூணாவது 9:15 டு எத்தனை மணி வராங்க? 10 மணி. 45 நிமிடம் போதும் தானே? ரைட். அப்ப 3 வகுப்பு 45 நிமிடத்தில் அமைச்சிடும். 15 அல்லது 20 15 மூணாவது. ரைட். ஒரு பகுதி குர்ஆன் சொல்லக்கூடிய மறுமை பற்றிய வசனங்கள், இரண்டாவது ஏகத்துவம் சம்பந்தமான விடயம், மூணாவது பயிற்சி. பயிற்சியின் போது ஆரம்ப கட்டமாக நான் ஒரு விஷயம் தெரிவு செஞ்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நான் உங்களுக்கு அரபுலையும் தமிழ்லையும் ஒவ்வொருத்தட்டும் இருக்கு. இது நம்ம இன்ஷா அல்லாஹ் மனநமிட வேண்டிய விஷயங்கள் அப்படி தெரிஞ்சு கொள்றது. ஒவ்வொருத்தராக என்ன செய்யலாம்? ஒன்று பாடமாக்கலாம், அது ஒவ்வொருத்தருக்கும் தனியாக விடும். தனியாக கொடுக்கணும் பேப்பர். இன்ஷா அல்லாஹ் இதை செய்வோமா வேணாம்? ரைட். முதலாவதாக நான் இதை எடுத்துக்கிறது தொடங்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கிற பகுதி என்னன்னா, ஆரம்பமா தக்பீர் கட்டின உடனே துஆவுல் இஸ்திஃப்தாஹ்னு சொல்லுவோம் அல்லது தனான்னு சொல்லுவோம். ஒண்ணு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பாடமா இருக்கீங்க. ஆனா ஹதீஸ்ல வர எதை பாடமாக்கினாலும் ஓகே. சரியா? நான் இதுல எழுதியிருக்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம சொல்லுங்க. வபிஹம்திக வதபாரக இஸ்முக வதஆலா ஜத்துக
வலா இலாஹ கைருக சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக. இந்த துவா பாடமான யாரோ ஒரு ஆள் சொல்ல விரும்பினா இல்லாட்டி அடுத்த வாரம் வச்சுக்கோங்க. விரும்பினா சொல்லலாம். யாரும் சொல்ல போறீங்கன்னா இல்ல இது இல்லாத வேற துவாக்கள் நீங்க பாடமாக்கி இருக்கலாம். நான் அதையும் இல்லைன்னு சொல்ல வேற துவா பாடமாக்கிங்களா? தக்பீர் கட்டுக்கொண்ட சொல்ல துவா வேற என்ன பாடமாக்கிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லையா? நீங்க வஜ்ஜாத்த ஓதுறது சொல்லணுமா? விரும்பினா சொல்லலாம், வற்புறுத்த கிடையாது. ஆனா பேப்பர் தந்ததுக்கு பிறகு எனக்கு பாடம் என்று சொன்னா நான் ஒரு மோளை ஆட்ட போயிட்டு மோளை எனக்கு பாடம் இது அல்லது எனக்கு இதை கொஞ்சம் திருத்திக் கொள்ளணும். இது நம்ம எல்லாம் சகோதரர்கள். நமக்குள்ள ஒரு திறந்த மனசோட இது யாரையும் குறையை காண்றது ஒன்றும் கிடையாது. இல்ல தெளிவா இருக்கிறோம் ஓகே. அதாவது நமக்குரிய வணக்கங்களை தெளிவுபடுத்திக் கொள்றதுக்கான ஆரம்பத்தை தொழில் திக்கிறது எல்லாம் பெரும்பாலும். அப்புறம் படிப்படியா நமக்கு தேவையான விஷயங்களை நாம எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். ரைட், விரும்பினா சொல்லுங்க. ஓகே, இன்ஷால்லா பாடமா எழுதி. அப்ப அது ஹதீஸ்ல வார துவாக்கள் நான் பாடம். இந்த துவா யாருக்கு பாடம் இப்ப சொன்னது? இது இல்லாம வேற துவா யாரும் பாடமாக்கிக்கிறீங்களா? இது ரெண்டு ஒரு பஞ்சாயத்து சொன்னாரு. இந்த துவா வேற யாரும் துவா பாடமாக்கிக்கிறீங்களா? நீங்க அதான் ஓதுறது ஹதீஸ்ல வந்ததுன்னு எதையும் ஓதலாம். உதாரணம் ஒரு ஆள் அது ஒன்ன பாடமாக்கிக்கிறாருன்னா மற்ற என்ன பாடமாக்கல ட்ரை பண்ணலாம். உண்டாவது தெரியும் தானே. இன்ஷால்லா இதுதான் முதல் பாடம். அடுத்த வருடத்துல அடுத்த வகுப்புல நிஷா நாங்க அப்படியே பிரிண்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தருவோம். அவரால் வச்சுக்கொள்ளாரு. இது எனக்குரிய பேப்பர், யாரையும் செக் பண்றது ஒன்றும் கிடையாது. சில பயனுள்ளதான் ஆக்கிக் கொள்வோம். நல்லமா இஷா தொழிலை நேரத்துக்கு வர பார்ப்போம். அப்ப குறிப்பிட்ட நேரத்துல தொடங்கி குறிப்பிட்ட நேரத்துல முடிச்சுட்டு இஷா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வகுப்பு இருக்குது, ஜும்மா கிளாஸ் இருக்குது. அதே போல எல்லாரும் ரெடி ஆகணும். இன்ஷால்லா அதுக்கு இலகுமா இருக்கும். நல்லமா வேற எதுவும் கருத்துக்கள் இருக்குதா? இந்த கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப என்னன்னா சின்ன பிள்ளைய தூக்கி விடுறது என்ன செய்ய சொல்லி நடக்க பழகிறதுக்கு தான். நடந்தது பிறகு நம்மளை பிடிச்சிட்டு ஓடி இருப்பாரு. ஓகே, இன்ஷால்லா இது பயனுள்ளதான ஒருவரா கருதும் போது எனக்கு என்ன வேணும் என்று தேட வேண்டி வரும். இன்ஷால்லா ஏன்னா அதுதான் நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. இன்ஷால்லா இதே ஆரம்ப கட்டம் பாடமாக்கிட்டோம்னா மௌலவி நாங்க இது முடிஞ்சது இன்னும் அடுத்த அப்ப அடுத்த செகண்ட் லெவல கொடுக்கும். இன்ஷால்லா இது நமக்கான இதுதான். இது யாரும் மாஷால்லா நமக்கு சொல்லுது ஒரு நினைவூட்டல் மட்டும். இன்ஷால்லா அப்ப 3 பாடமும் ஒவ்வொரு வியாழக்கிழமை நடக்கும். அதை பயன்படுத்திக் கொள்வோம். வெள்ளிக்கிழமை ஜும்மா கூட 2 மணிக்கு ஜும்மா மொழிபெயர்ப்பு இருக்குது. அது வீட்டுல இருந்து உங்களுக்கு வரலாம். அதுக்கு டாக்ஸி இல்ல, வாகனம் இல்ல, ஒன்றும் இல்லை. ஆன்லைன் நோட் பண்ண உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சாப்பிடும் போதும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ட்ரை பண்ணுங்களா. நாளைக்கு பார்ப்போம். புதிய ஆட்டம் யாரும் வராங்க. குரூப்ல எல்லாம் இருக்கிறீங்களா? குரூப்ல இல்லாத யாரும் இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாது. அப்படி அவருக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி செய்யறது. வேற 2 மத்த இருக்கிறீங்க அப்படித்தானே? நீங்க சேர்த்து ஜஸாக்கல்லாஹ்.